நல்ல வருஷத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி. அனுதினம் அண்ணா இறை வார்த்தையை இன்றைக்கும் ஜனங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஆவியானவர் கிரியை செய்யுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும். கிரிகளினால விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தால் தான் கிரியை செய்ய முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா விளங்கி கொள்ளணும். விசுவாசிக்கிறவன் விசுவாசத்துக்குள்ளே இருந்தால் தான் கிரியை செய்வான். கிரியை இல்லாத விசுவாசம்னா கிரியைகளை கொண்டு விசுவாசிக்கிறதல்ல, விசுவாசத்தை கொண்டு தான் கிரியை செய்கிறது. விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா ஒரு டெட் பாடி எப்படி செயல்படும்? அதை பிறகு உயிரற்றவன் எப்போவும் செயல்பட மாட்டான். அப்போ தேவனுடைய உறவுக்குள்ளே இருக்கிறதா உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கிறவன் தான் விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கும், விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த தேவனுடைய உறவுக்குள்ளே இருந்தால் தான் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். ஆண்டவருக்காக ஜெபிக்க முடியும், ஆண்டவர் வேத வாசிக்க முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர் கேட்ட அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் அவருடைய விருப்பம். நாம் தேவனுக்குள்ள உறவுக்குள்ளே இருப்போமான அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து எல்லாமே செயல்படும். டோட்டலாக தேவனுடைய உறவுக்குள்ளே இருந்துட்டாலே போதும், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அந்த விசுவாசிக்கிற அந்த விசுவாசமானது நமக்குள்ள இந்த எல்லா செயல்களையும் பிறப்பிக்கும். விசுவாசம்தான் வேறு. அந்த வேறு இருந்தால் தான் மேலே கனி கொடுக்கும். விசுவாசங்கிற வேறு உள்ளவன், வேறு ஊன்றப்பட்டவன் மேலே கர்த்தருக்காக கனி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நல்ல பிதாவே, இந்த விசுவாசத்தை குறித்து சில செய்திகளை பதிவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை செய்து அப்ரோஜனமற்றவன் இந்த வார்த்தை அநேகருடைய கண்களை தெளிவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.